அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது, டைமிங் என்ன என்பது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட இலை மட்டும் அந்த நாளில் நமக்கு கையில் கிடச்சிச்சின்னாவே போதும், நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் யாவுமே நிறைவேறும்னு சொல்லியிருப்பேன். அந்த இலை எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் போக வர எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 3 நாளைக்கு முன்னாடி அந்த பதிவு போட்டிருந்தேன். இப்போது டைம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 4ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 19ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று காலை 11:34 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதியானது இருக்குதுங்க. சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய இந்த ஏகாதசி திதி வரது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நம்ம பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய பரிகாரமானது நமக்கு நிச்சயம் பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பணத்தை பல மடங்கு பெருக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தாங்க. மேலும் இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நமக்கு மொத்தம் சந்திர ஓரைங்கிறது 3 நேரங்கள் இருக்குதுங்க. அதாவது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் வரும். இதில் நமக்கு காலையில் நேரம் அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்போ நமக்கு மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இருக்குது. அந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது திதி தான். அப்படி இருக்கும்போது இந்த திதி இன்றைக்கி தொடங்கின டைமிங் பார்த்திங்கன்னா 11:34. இங்கேயும் நமக்கு 11 அப்படிங்கிற எண் தான் இருக்குது. அதனால் இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த 1 to 2, 8 to 9 பர்ஃபெக்டாக பொருந்தும். காலையில் 6 to 7 நமக்கு ஏகாதசி திதி கிடையாது. அதனால தான் இந்த 2 டைமை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, இந்த 2 நேரத்தில் எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணி 11 அரிசி நமக்கு தேவைப்படுது. இந்த அரிசிங்கிறது சந்திரனுக்கு உரிய தானியமாக பார்க்கப்படுது, மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவும் பார்க்கப்படுது. பச்சரிசியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லை எங்ககிட்ட பச்சரிசியெல்லாம் இல்லைங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்மதி அரிசியோ இல்லை சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ எடுத்துக்கோங்க. முனை உடையாத மாதிரி அரிசியாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. எண்ணி 11 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட்டு ஒரு கையளவுக்கு, அதாவது உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். அடுத்தது இதில் எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நமக்கு தேவைப்படுது. இவ்வளவே தான். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக டீப்பாக இழுத்து விடுங்க. அதே போல் 2 உள்ளங்கைகளையும் தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இது பெருமாளுக்கு உரிய வசுதா சிம்பல். ஒவ்வொரு ஏகாதசி திதி அன்றைக்கும் நீங்கள் இந்த சிம்பலை நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். 4 திசைகள்லேருந்தும் சக்கர வேகத்தில் பணம் நம்மளை தேடி வருவதற்கு இந்த சிம்பலானது உதவுங்க. இது வரைகிறது பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஸ்வஸ்திக் சிம்பல் இருக்குது இல்லையா, அதை வரைஞ்சிட்டு அதனுடைய அந்த கார்னர் பகுதியில் அப்படியே ஒரு வளைவு மாதிரி நீங்கள் கொண்டு சேர்த்துடணும். அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 ஸ்பைரல் போட்டிருக்கும், அதாவது சக்கரம் போன்ற அமைப்பு போட்டிருக்கோம். இப்போ இதை நீங்கள் போட்டுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரவை அதிகப்படுத்தி தருவதற்கு தான். இப்போ 4 திசையிலேருந்தும் நமக்கு தடையில்லாத பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வரைஞ்சி வச்சாச்சு இல்லையா. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 11 அரிசி இருக்குது பாருங்கள், அந்த 11 அரிசியும் நீங்கள் அந்த பேப்பருக்குள்ளே வைக்கணும். வைக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அது என்ன வார்த்தை அப்படின்ட்டு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன்.
ஐ ரிசீவ்டு மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி. ஐ ரிசீவ்டு மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி. ஐ ரிசீவ்டு மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி. இதுதான். இப்போ இதை நீங்கள் வந்துட்டு பார்த்து பொறுமையாக 11 முறை சொல்லி இந்த அரிசியை வந்து அந்த பேப்பரில் வந்து போடலாம். எங்களுக்கு ஆங்கிலம் வந்து பேச தெரியாது, படிக்க தெரியாது, இது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் பணத்தை மிகவும் எளிதாக பெறுகிறேன். நான் பணத்தை மிகவும் எளிதாக பெறுகிறேன். நான் பணத்தை மிகவும் எளிதாக பெறுகிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப சுலபமாகவே எந்த ஒரு கஷ்டமும் படாமலேயே பணத்தை வந்து பெறுகிறேன். அதாவது எனக்கு தேவையான பணம் வந்து எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது ஈஸியாகவே உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது, எந்த ஒரு கஷ்டமும் படாமையே கிடைக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் தமிழ்லையோ அல்லது ஆங்கிலத்திலையோ சொல்லி இந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பரில் வச்சுருங்க. அதன் பிறகு இந்த பேப்பர் அப்படியே வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த அரிசி வந்து கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ இது எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முதுகு தண்டை நேராக வச்சு உட்காந்துட்டு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நான் எளிதாக பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள், அது உண்மையாக இப்படியே நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் வந்து பண்ணுங்கள். அப்படியே கண்ணை மூடி உங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்குதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆஃபீஸ்லேருந்து கிடைக்குது, வரவேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைக்குது. மேலே உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போயிட்டு இன்னும் திருப்பி தராமல் இருக்காங்க பாருங்கள், அவங்க உங்களை தேடி வந்து தராங்க. மேலும் வேறு எந்தெந்த வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. லாட்ரியில் கூட நீங்கள் வாங்கியிருந்தீங்கும் போது அதில் உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு, உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து கிடைக்க போகுது. இந்த மாதிரி பணம் உங்ககிட்ட வந்துட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து இமேஜின் பண்ணணும். நீங்கள் அப்படியே ஆள் மனசில் இமேஜின் பண்ண அது இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இப்போ செஞ்ச இந்த பரிகாரமானது மிக விரைவில் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சும்மா வந்து இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நல்லா வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். ரியலைஸ் பண்ணி நிஜமாக உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குதா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்கள். காசா பணமா ஜஸ்ட்டு கற்பனை தானே, அதனால் அதை கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்துட்டு பண்ணுங்கள். அதன் பிறகு அதே நம்பிக்கையோடு இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. திங்கட்கிழமை நாளில் பர்ஸில் அரிசியை வைக்கிறதே வந்து அதிகப்படியான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம ஏகாதசி திதி, அதுவும் வளர்பிறை ஏகாதசியில் வந்து செஞ்சுருக்கோம். அதுவும் அதுக்கு எண்ணுக்குண்டான ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங்கான ஒரு இதில் வந்துட்டு நம்ம செஞ்சுருக்குறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலனை கொடுக்கும். இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த தேய்பிறை ஏகாதசி 15 நாள் கழிச்சு வரும், அது வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். அதன் பிறகு இதில் இருக்கிற அரிசியை நீங்கள் எடுத்து எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக போட்டுடலாம். இந்த பேப்பரை நீங்கள் கசக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம். டேமேஜ் ஆச்சுன்னா அப்படி 15 days ஒன்ஸ் நீங்கள் மாற்றுங்க. இல்லைன்னா 1 மாதம் கூட வச்சுக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடைங்க. மறக்காமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.